ஸோ என்ன நான் சொல்ல போறேன்னா, என்ன சொல்றது? ஓகே. ஆம், நான் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே நான் அப்கமிங் டேஸில் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா 10 AM ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது எப்படி பார்ப்போம். மேபி அதை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ட்ராப் அவுட் பண்ணுங்க. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் என்ன ஒரு ஒரு சர்டன் டைம் வந்து கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிய வரும். ஸோ அதனால் பேப்பர் ட்ரெயில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மேபி அதை சூட் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 10 AM ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா சரிங்க சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து வித்தியாசமாக போச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்குற நேரம் என்னன்னா 10 மணி எபோ 10 மணிக்கு மேலே தான் வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஓகேவா, 10 மணிக்கு மேலே தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் 10 மணிக்கு லைன் போட்டுறேன். 10 ஓகேவா, இந்த இடம் 10:10. ஸோ 10 மணிக்கு ஒரு கண்டக்ட் ஒரு லைன் போட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்து ஒரு யூஸ் இல்லை. ஸோ 10 மணிக்கு வந்து மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ 10 மணிக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்போம். ஸோ 10:05 மேலே வந்து மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு, ரைட்டா? இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், சும்மா ஒரு பேச்சுக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தோம்னா அது 24,350 வச்சுக்கலாம் வேண்டாம். ஸோ 24,350. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே 24,340. ஸோ அப்போனா 24,450 பண்ணிட்டேன். 24,450 கால் எடுத்துக்கிறேன் இந்த இந்த கரண்ட் வீக்கோடது. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து கீழே கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி 24,250. ஓகேவா, சாரி 23 சாரி 24,250யோட போட்டு 24,450யோட கால் ரெண்டு தான் நமக்கு தேவை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 23 எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இதோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், தேவையில்லாது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் இருக்கா, லைக் இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தா 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்பாட்ல இருந்து ஒரு 100 மேலேயும் 100 கீழே ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சா? ஸோ ஒரு சைடு காலையும் சைடு பொட்டையும் செட் பண்ணிக்கிறேன். அதான் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 10 மணிக்கு கரெக்டாக இந்த இடத்துல எல்லாம் 10 மணியா 10:20. ஸோ அதே மாதிரி ஒரு வேலை இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த லைன் என் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணுக்கு தெரியல. ஸோ ரெட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இதாக, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயே ஒரு ரெட் லைன் போட்டுக்கிறேன்.
20. ஸோ இதுதான் 10 மணி. ஸோ 2 லைன் ட்ரா பண்ணியாச்சா? ஓகே. அதுதான் கரெக்டாக க்ளோஸ் ஆன ப்ரைஸு. ஓகே இருக்கட்டும். ஸோ 10 மணிக்கு வந்துட்டு இந்த டைமில் வந்து நான் 2 ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி 2லையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி என்ன கணக்குனா 10 மணிக்கு மேலே யார் அதோட டே ஹையை கிராஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். டே ஹைன்னு சொல்ல முடியாது, அது வேணாம். ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஃபர்தராக எங்கே ப்ரைஸ் மேலே போகிறோம்னா டே ஹையை பிரேக் பண்ணணும், ப்ரைஸ் கீழே போகிறோம்னா டே லோ பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டில் ஏதோ ஒரு சைடு ப்ரைஸ் நமக்கு எங்கிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ 2 ஸ்ட்ரைக் எடுத்தாச்சு. மேலே போனோம்னா கால், கீழே வந்தோம்னா போட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு 2 ஸ்ட்ரைக்லேயும் இதோட அதாவது இப்போ மேலே போகிறோம்னா கால் ஆப்ஷனோட டே ஹை என்னது ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான டே ஹையா? ஸோ 69 அக்யூரேட்டாக போட்டுருக்காங்க. 69 தான் வந்து டே ஹை, தான் இந்த ஸ்ட்ரைக்கோடது. ஸோ புக்கில் பார்த்தோம்னா அதோட டே ஹை என்னது 81. ஸோ 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம். 69க்கு ஒரு ஆர்டரும் இந்த ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு 81.40க்கு ஒரு ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? அதாவது ஒரு லிமிட்டட் தான் செட் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஒர்க் எடுக்குது செட் பண்ணிடுறோமா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ட்ரி வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்? ப்ரைஸ் ஒன்று இதை இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி மேலே கிராஸ் ஆனிச்சுன்னா, பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகும். ஒருவேளை ப்ரைஸ் கீழே ட்ரிகர் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் தான் மார்க்கெட் ஆகும். ஸோ அப்படின்ற போது எங்கே பிரேக் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காகவே என்ன ஆகும்? ப்ரைஸு அப் ஆகாது, டவுனில் தான் வரும். அதான் டிகே ஆகும். டிகே ஆகும் பொழுது இந்த ஹையை கிராஸ் ஆக சான்ஸே கிடையாது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபர்தராக கீழே தான் இருக்கும். ஹவர் மொமெண்டம் வந்துச்சுன்னா தான் மேலே எங்கேயாவது ஸ்ட்ரைக்கில் ஏறும். ஸோ இப்போ 2 கேஸ் நடந்திருக்கா? ஸோ நம்ம என்டர் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுக்காம விட்டுறோம். எப்போ இந்த நம்ம லெவலில் கிராஸ் இந்த 69 ட்ரிகர் ஆச்சு அப்போ தான் இது என்ட்ரி ஆகும். ஸோ எப்போ என்ட்ரி 81 கிராஸ் ஆனிச்சோ அப்போ தான் இது என்ட்ரி ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து லிட்ரலி 3 மணிக்கு சாரி 1:30க்கு வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ 1:30 கிராஸ் ஆகி 1:30க்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ 1:30க்கு ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 81 வந்து சைடு வேஸாகவே போயிருக்கு. ஸோ இந்த நாள் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஸோ ஒரு சைட்வேஸாக இருக்கு. ஸோ வந்து ப்ராஃபிட்டு வந்து இருந்திருக்காது, பட் இது இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம்னா அவங்க ரிஸ்கை பொறுத்து நம்ம ஒரு 1:2 வச்சுக்கலாமா, இல்லை 1:3 சம்திங் 1:3 கூட செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெட்டராக இருக்கும். ஸோ 1:3க்கு நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். எப்பவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லாங் கண்ட்ரி எங்கேயாவது எடுக்கலாம். 1:3 ஒரு 10 பாயிண்ட் கீழே வச்சுக்கலாம். ஸோ 81 ட்ரிகர் வந்துச்சா, இப்போ 71.40 வச்சுக்கலாம். 71.40. ஸோ இது ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து 3 டைம்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ 81, 91, 101, அப்புறம் வந்து 111.
ஸோ 1:3 வச்சுக்கலாம். ஓகேவா? 1:3 111. ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். ஸோ இந்த டே வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இருக்கட்டும். மோஸ்ட்லி ஓகேவா? இது இருக்கட்டும். இது வந்து முத நாள் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப வேண்டாம். 10 பாயிண்ட் கூட நிறுத்திக்கங்க. 10 பாயிண்ட். மேபி உங்க ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கிடுங்க. தப்பு இல்ல. உங்க விருப்பம். மற்றது ஒரு 1:3 வச்சுக்கிறது பெட்டர். ஸோ 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா மேல வந்து 30 பாயிண்ட்ஸ் பிக்சர் பண்ற மாதிரி. மேபி இதுக்கு மேல போச்சுன்னா உங்களை எக்ஸிட் பண்ணுங்கன்னா சொல்லலை. ஃபைல் பண்ணிக்கலாம் நீங்க ப்ராஃபிட்டை. இதுதான் பேசிக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி நாள் எப்படி ஒர்க் ஆச்சுன்ற பார்ப்போம். முன்னாடி நாள் என்ன இருக்கு? முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 மணிக்கு மேலே வரோம். 10 மணிக்கு அண்டிலேருந்து இருக்கு இங்க இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்ப்போம். 10:05க்கு தான் பார்க்கலாம்னு வச்சுக்கிடுங்க. நம்ம அதே கணக்கோட ஸ்டாண்ட்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 10:05 கேண்டில் இந்த இடத்துல இருக்கா? ஸோ 25 110 சரி 25 110 ஸோ 24 100. 2400 மேல வந்து 300, கீழே வந்து 24,000. 24,000 மேல வந்து 24,200 வரேன். 200,000. ஸோ இது ரெண்டு ஸ்ட்ரைக்கர் தான் ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ண போகிறோம். ரைட்டாக மேலே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கால் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு புட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாளில் வந்துட்டு 10 மணிக்கு வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட இது. அதாவது யூஎஸ்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம். 10 மணிக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 10:10. ஸோ இப்போ இந்த கண்டியில் வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம் போது டே ஹையே ஒரு மார்க் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு இது வந்து இந்த நாளா? ஸோ இந்த நாள் அதே மாதிரி இது டே ஹையே ஒரு மார்க் போட்டுக்கிறோம். மார்க் போட்டுக்கிறோமா? இப்போ வந்துட்டு 2 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 109க்கு 122க்கு. ஸோ எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலில் ட்ரிகர் ஆகிருக்கு. காலில் எத்தனை மணிக்கு? ஸோ 2:40க்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ 1:3 மூலமா 122னா நம்ம வந்துட்டு 112க்கு எக்ஸிட் பண்ணிடலாம். 112 10 பாயிண்ட் தான். சும்மா இப்போ 10 பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு அது பெஸ்ட் வாட் இஸ் 3%. 3 தான். ஸோ இருக்கட்டும் பேசியா. ஸோ அப்போ வந்துட்டு எஸ்எல் ஹிட்டு. ஸோ ப்ரீவியஸ்ல எஸ்எல் ஹிட்டு. அதுதான் ட்ரிகர் ஆகி எஸ்எல் ஹிட்டு. ஸோ இதுதான் சொல்லிட்டு. ஸோ இன்னொரு நாள் பார்ப்போம் எப்போ இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்க்கறத விட ஒரு ட்ரெண்டிங் டேஸில் பார்த்தா பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்பீரி டேட் வரும்போது நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம்.
பெட்டரா இருக்கும். இதை விட பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா பார்ப்போம். குழப்பம் வேண்டாம், ஏதோ ஒரு நல்ல இதை காமிப்போம். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் நேற்று மூமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல இருந்துச்சுன்னா கரெக்டாக காமிக்கலாம். இல்லை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் போய் செக் பண்ணுவோம். கொஞ்சம் குழப்பம் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ 10 மணிக்கு பார்ப்போம். இன்னைக்கு இந்த கேண்டீனில் 58,100. ஸோ இது வந்து கொஞ்சம் டபுள் த ப்ரைஸ் தான் வைக்கணும். இது இன்னும் நான் கொஞ்சம் இது பண்ணல. ஸோ நைட்டே தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால இதே பார்க்கணும். ட்ரெண்டிங் டேல ஏதாவது ஒன்று கிடைச்சா பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கு இப்போ இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் பார்த்தா, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒருவேளை ட்ரெண்டிங் டேவாக இருக்குது, இந்த டே வந்து நமக்கு தெரியல எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 10 மணிக்கு வரோம். 10 மணிக்கு ப்ரைஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ ப்ரைஸ் என்ன, இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்துட்டு ஒரு 120 அந்த ரேஞ்சில், சும்மா பேருக்கு சொல்கிறேன், ஒரு 120 லைக் நம்ம இங்கேருந்து எடுக்கும்போது 150 எடுத்துக்கிறோமா, 150 மேலேயும் 150 கீழேயும் நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சரியான ஃபால். ஸோ இப்போ இங்கே வரும்போது நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1:3 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 1:3 இந்த இடத்துல எடுத்துன்னு வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். சும்மா வைக்கிறேன், இருட்டாக இல்லை, ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தானே. ஸோ 10 பாயிண்ட் அங்கேருந்து நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் 1:3 தானே எக்ஸ்பெக்ட் பண்ணோமா. ஸோ டார்கெட் ஹிட் ஆயிடும். பட் இதுக்கு மேலே உங்களுக்கு மேபி இன்னும் நாலேஜ் இருந்துச்சுன்னா, நாலேஜ்னு சொல்லக்கூடாது. ஸோ ப்ராஃபிட்டை வந்து ஏன் உடனே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ்எல் இங்கே போட்டாங்களா, அதே எஸ்எல்லை இங்கே மூவ் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்எல் இங்கே திருப்பி வச்சுட்டா காஸ்ட் வராது, உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ எஸ்எல் ட்ரைல் பண்ணி முன்னாடி வச்சிட்டிங்கன்னா, ஸோ ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃபால் ஆனாலும் அவ்வளோ தூரம் இங்கே அது கூடயே ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸாக இருக்கும். எஸ்எல் வந்து மினிமல் எஸ்எல் தான், பட்டு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஒர்க் ஆகும் ட்ரெண்டிங் கேஸில். பட் வந்து சைட்வேஸ் ஸ்டேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ட்ரி ட்ரிகரே ஆகாது. இது வரைக்கும் என்ட்ரி ட்ரிகர் ஆகாது. பட் இந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆயிடும். சடன் மூவலாக வரும்போது அழகாக ட்ரிகர் ஆயிடும். ஆனால் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா மேஜராக ஃபாலோ ஆகும். ஸோ அதனால எஸ்எல் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது சேஃப்டி. நமக்கு மார்ஜின் கிடைச்சிடும் நமக்கு சேஃப்டியாக. ஸோ இதுதான் சொல்ல நினைச்சேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ட்டு. ஒரு தடவை ரீகால் மாதிரி இருந்துக்கலாம். ப்ளைனாக ஒரு ஸ்டார்ட் வந்துக்கிறேன். இது வேணாம், ப்ளைன் சார்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ ஓகேவா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நெக்ஸ்ட் இங்கே ஆஃப்டர் 10 o'clock போகலாம். ஆஃப்டர் 10 AM மார்க்கெட் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் போகக்கூடாது.
அப்புறம் 10 AM மார்க்கெட் வரும். வந்துட்டு கரண்ட் கரண்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து வந்து கரண்ட் பிரைஸ் இங்க இருந்து எபோ 100 அண்ட் பிலோ 100 பிலோ 100 இந்த லைக் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா இப்போ ப்ரைஸ் வந்துட்டு 24,000 இருக்கு. இப்போ இது ஸ்பாட்டு, இது வந்து ஸ்பாட்டு. ஸோ இப்போ எபோல பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் எபோல எடுக்க போகிறோம். 2400. இது வந்து சி. பிலோன்னு எடுத்தா 23,900. இது வந்து புட்டு. ஸோ இப்போ ரெண்டு ஸ்பாட்டு, ஸ்பாட்லேருந்து 100 மேலேயும் ஸ்பாட்லேருந்து 100 கீழேயும். ஸோ இப்போ இது வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓகே, இது வந்து ஒரு ஒரு $60 இருக்கு. இதில் ரெண்டுமே சேமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் 100 இருக்கு. வச்சுக்கிடுங்க, தப்பே இல்லை. நம்ம பார்த்து குறைஞ்சிக்கிறதான். ரெண்டுமே 100 இருக்கு. ரெண்டோட ஸ்பாட் ப்ரைஸுமே ரெண்டு ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸும் 100 இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி வந்து 224 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டோட சார்ட்லையும் போய் பார்த்தோம்னா 10 மணிக்கு முன்னாடி வந்து ட்ரேட் ஆயிருக்குங்களா, அதில் வந்து ஒரு கை வந்திருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இது கரெக்டாக 24,000 இருக்குதா, நம்ம வந்து ஒரு 24 ஒரு 50 வந்து ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கிட்டோம் மார்க்கெட். ஸோ அப்போ வந்து கால் சைடு வந்து ஒரு ஹை செட் ஆயிருக்கும். அது வந்து ஒரு 130 140 இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதோட ஹை வந்து என்னவா இருக்கும், இங்கே எழுதிவிட்டோம், தப்பு இல்லை. இதோட ஹை வந்து என்னவா இருக்கும், ஒரு 135 வச்சுக்குவோம். அப்போ இதோட ஹை என்னவா இருக்கும், அதே டைம்ல மார்க்கெட்டு மேலே ஓப்பன் ஆச்சு. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்குல்ல, ஒரு 75 வச்சுக்குவோம். சும்மா 10 மதிப்பாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு எடுத்திருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரைக்கில் வந்து 185க்கு ஒரு 2 ஆர்டரும் 75க்கு ஒரு ஆர்டரும் போட்டு விட்ருவோம். ஸோ இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கும், ஆனால் ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு சார்ட்லையும் பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். எப்போ அந்த ஹையை உடைக்குதோ அப்போ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 135 உடைச்சுன்னா இப்போ மேலே அடுத்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கோம். 140 150 மேலே போகும். இல்லை கீழே அது உடைக்கல அப்படின்னா கீழே தான் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ 100 அப்படி கீழே 150 70 அப்படி கீழே வந்துடும். ஸோ அதே தான் 75 உடைச்சுன்னா மேலே போகும். ஸோ இப்போ அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து எங்கே விட்டு மூவ் ஆகுதோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற மாதிரி இப்படி இருக்கு. ப்ரைஸ் வந்து இப்போ இப்படி இங்கே ஓப்பன் ஆனிச்சு, ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து கரெக்டாக இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும் போட்டு விட்டீங்க, ஓகேவா. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன போனது இப்படி இப்படி போயிட்டே இருக்குது, உங்களுக்கு ட்ரிகரே ஆகாது. சிம்பிளா ஒருவேளை ப்ரைஸ் இங்கே இப்படி மேலே ஏற ஆரம்பிச்சு அன்னைக்கு சரியான ட்ரெண்ட் இங்கே புல்லிஷ் மூவ் அப்படின்றப்போ நீங்கள் 130 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இங்கே ட்ரிகர் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்எல் செட் பண்ணிடலாம், ஒரு 10 பாயிண்ட்டுக்கு எஸ்எல் டார்கெட் வந்துட்டு இந்த லெவல் டார்கெட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து இப்படி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இறங்கும் போது இங்கே எஸ்எல்ல போட்டு விட்ருங்க. வெற்றி ஆனதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் இங்கே செட் பண்ணிக்கங்க. ப்ரைஸ் வரும்போது இருக்கும். ப்ரைஸ் எஸ்எல் எந்த அளவுக்கு நம்ம லிமிட்டடாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்குவோம். எஸ்எல் போடாமல் விட்டுட்டோம்னா தான் நம்ம கேபிட்டல் வைப்பட் ஆயிரும். ஸோ எஸ்எல் இருக்க வரைக்கும் நம்ம அடுத்த ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த ட்ரேடு மறந்துடணும். அந்த அளவுக்கு எஸ்எல் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம
1:3 வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். மேபி அது உங்களோட விருப்பம் எவ்வளோ வந்து வச்சுக்கிடுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் ஆகும். ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. 30, 40 ஆக்குங்க, 50 ஆக்குங்க, 60 கூட ஆக்குங்க, 100 பாயிண்டா கூட ஆக்கலாம். ட்ரெண்டிங் டேஸ்லாம் சால்ட்டா போகும். ஆனால் எஸ்எல் வந்து 10 பாயிண்ட், குறைஞ்சது 10 பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. அதுக்கு தப்பு கீழே வச்சீங்கன்னா நீங்க தப்பு இல்லை. எஸ்எல் ஏன் 10 பாயிண்ட்னா 10 பாயிண்ட் தாராளமா இறங்கிடும். ஸோ அதுவே ஒரு வொலட்டிலிட்டி மூவ்மெண்ட்னா வச்சுங்களேன், பாருங்க அசால்ட்டா வந்து மேலே கீழே போகும்போது 10 பாயிண்ட் ஏரியாதனால ஈஸியா வந்துடும். இது கம்மியா வச்சோம்னா 10 பாயிண்ட் ஓரளவுக்கு மினிமலா இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன். ஸோ சொல்லியாச்சு. அதுதான் 10 AM ஸ்ட்ராட்டஜி. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இத டவுட்ஸை கிளியர் பண்றேன். ஓகே, நான் ஃபர்தரா இது டெய்லியும் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றத வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெய்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு டிரைவ்னு சொல்லி அப்லோட் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். மேபி அது எப்படி அப்டேட் ஆயிருக்கு, ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஃபர்தரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். கண்டினியூஸா போட முடியாது. ஒரு ஒரு போடுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து வைக்கிறேன். அது எனக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். பட் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். மேபி காசு கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது வெளியே போய் கோர்ஸ் வாங்கி படிச்சுனா கூட இருக்க வரைக்கும் கற்றுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் ட்ரேடில் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி சப்போஸ் இது கிடைச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்டிங் டேஸில் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரேன், இல்லைன்னா இடையில டைம் அடிச்சா கூட அப்லோட் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு எல்லாமே நான் தனி பிளேலிஸ்ட்டில் போட்டுறேன். ஸோ ஓகே, சரி, என்ன உலகம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. பிளைண்டாக போய் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூட் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for see the video. Okay, thanks. end card போலாம். Ding, ding, ding. It's okay. It's okay. Bye.